வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசுசார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காத்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து எஃபோர்ட்ஸும் உங்களை ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் தொடர்ந்து பெற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நம்பிக்கையில். இன்றைக்கி ஜனவரி 9, 2026 இன்றைய வானிலையில் இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் இப்போது மேலும் நார்த் வெஸ்ட் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை ஒட்டி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. இது வரக்கூடிய நேரங்களில் ஒரு புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஏன்னா ஏன் கேள்விக்குறி அப்படின்னா, இதுக்கு கிட்டத்தட்ட இலங்கையை ஒட்டி, அதாவது முல்லைத்தீவு அம்பாரா பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பாட்டில் கோலா மற்றும் முல்லைத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இது கரையை நெருங்கி செல்லும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அங்கேருந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்குள் இது செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. நிலப்பரப்பை தொட்டு இதனுடைய சுழற்சி அமையும், அப்போ அது வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஷியர் அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த காற்றின் முறிவு பகுதியும் அந்த பகுதிகளில் காணப்படுவதனால இது வலுவிழக்குமா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. எனினும் நம்ம அடுத்த 12 மணி நேரங்கள் அது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக படக்கூடிய அந்த மாய்ஸ்சர் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கிலிருந்து வரக்கூடிய இந்த சலனத்திலிருந்து கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த ஈரமிகு காற்றினுடைய தாக்கம் காரணமாக இன்று முதல் டெல்டா பகுதிகளுக்குள் டெல்டா மற்றும் வட தமிழகத்திலையும் சில கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது பிரகாரம் இந்த சேட்டலைட் பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டென்ஸ் கன்விக்ஷன், அந்த சலனத்தை சுற்றிலும் மலைமேகங்கள் குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளிலையும் வடமேற்கு பகுதிகளிலையும் இந்த சலனத்தை சுற்றி அடர்த்தியான மழைமேகங்கள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சலனம் நெருங்கும் பொழுது இந்த பகுதிகளில், அதாவது குறிப்பாக பாண்டிச்சேரியிலிருந்து டெல்டா பகுதிகள் நல்ல கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மேற்கத்திய கலக்கம் டிப்பாகதும் இன்றைக்கி இரவு நாளைக்கு ஆல்ரெடி மத்திய இந்திய லாட்டிடியூடில் இருக்குது. அது மேலும் கீழே இறங்கி வரும் பொழுது இந்த வட தமிழகத்தின் சில பகுதிகளிலையும் கனமழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, அதாவது சென்னை பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் சில பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குங்கிறத பொறுத்து தான் நிகழ்நேரத்தில் தான் வட தமிழகத்தினுடைய கனமழை வாய்ப்பை நம்ம பார்க்க முடியும். மற்றபடி டெல்டா பகுதிகளுக்குள்ள கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. மேற்கு மற்றும் மத்திய தமிழக பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு. தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் கேட்டிருக்கீங்க, அங்கேயும் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும். ஸோ முதல்ல இந்த டெல்டா தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் நிலவக்கூடிய மழை இந்த சலனம் முற்றிலுமாக உள்ளே வரும் பொழுது உட்புற தமிழகத்தில், தென் தமிழகத்தில் கனமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வானிலை படிமங்கள்கிட்ட தெரியுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்செம்பிள்ஸ் மாடல்ஸ் கிளியர் கட்டாக பல நாட்களாக தொடர்ந்து காட்டக்கூடிய அமைப்பாகவே இது காணப்படுகிறது. முதல்ல இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கீழ் இதில் இலங்கையினுடைய நிலப்பரப்பில் கீழ் திசையில் அது கடக்கக்கூடும் என்று நேற்று காலை அறிவிப்பு இருந்தது. மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போது அம்பாரா பகுதிகள், பாட்டில் கோலா பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் காட்டுது. ஸோ இது ECMWF-னுடைய என்செம்பிள்ஸு கூகுள் வெதர்நெக்ஸ் 2 என்செம்பிள்ஸையும் ஒத்த அமைப்பை காட்டுது. இது இன்னும் மாற்றங்கள் வரலாம். ஏன்னா இன்னும் இது கிளிநொச்சி பகுதிகள் வரலையும் சென்று கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வானிலை படிமங்களில் என்செம்பிள்ஸில் பெரும்பாலும் இது ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்தில் தான் கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஸோ பெரிய புயலுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் என்செம்பிள் மெம்பர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இது எந்த மாதிரி வானிலை ரிசல்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ சென்னைக்கு 790 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இலங்கைக்கு மிக அருகிலையும் தொடர்ந்து இது நீடித்து வருகிறது. ஸோ என்செம்பிள்ஸ் பொறுத்தவரையிலையும் மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்
ஆகிய மாவட்டங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டங்கள் வரலையும் கனமழை எபிசோடு இருப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது அடுத்த 24 மணி நேரத்துக்கு மிதமான மழையும் அடுத்த 3 நாட்களுக்குள் கனமழை எபிசோடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் இந்த ரெட் மார்க்கு கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்கள்லேயும் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிப்பாக நாகை, காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்கள் அதிக கனமழை சில இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை ஆகிய மாவட்டங்கள்லேயும் மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. திருச்சிராப்பள்ளி, திருச்சி மாவட்டத்திலையும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு காட்டுது. சேலம் மற்றும் ஈரோடு, கொங்கு மண்டலத்தில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் உதகை மாவட்டத்திலையும் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லுது. மழை கண்டிப்பாக இந்த பகுதிகளிலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு. அதே நேரத்தில் கேரளாவிலையும் கிட்டத்தட்ட இந்த சலனம் முழுவதுமாக கரையை கிட்ட வந்ததுக்கு அப்புறமா கேரளாவிலும் தென்கேரளா பகுதிகளில் நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதை பொறுத்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு நாகை மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகவும், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்று காலை முதல் லேசாக தொடர ஆரம்பித்து பிற்பகல், மாலை, இரவில் இது மழை சற்று தீவிரமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு மேகமூட்டத்துடன் தரைக்காற்று சற்று பலமாகவும் லேசானது முதல் மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த மழை மாற்றங்கள் இருப்பினும் நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல்ஸில், ட்விட்டரில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகின்றன நவ்காஸ்ட். அதில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த வானிலை படிமங்களினுடைய இதில் பார்த்திங்கன்னா ECMWF ஜெம் மாடல் மட்டும்தான் இந்த மழையை எதிர்பார்க்குது. மற்றபடி GFSலேருந்து மற்ற மாடல்கள் பெரிய அளவுக்கு மழையை எதிர்பார்க்கல. இதில் எந்த மாடல் பர்ஃபெக்டாக வின் பண்ண போகிறது அப்படிங்கிற அடுத்த 24 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு பிக்சர் வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு இது அடுத்த கட்ட நகர்வுகளை இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி தான் பார்க்கணும். நிகழ்நேரம் தான். ஸோ மற்றபடி கனமழை நான் சொன்ன மாதிரி தான் விழுப்புரம், பாண்டிச்சேரியிலிருந்து கீழே டெல்டா மாவட்டங்கள் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சில பகுதிகளில் கனமழை முதல் அதிக கனமழை வரலையும் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வட தமிழகத்தில் பொறுத்தவரை மேற்கத்திய கலக்கத்தோட இந்த சலனத்தின் கிழக்கு திசை காற்று எந்த அளவுக்கு உராய்வை ஏற்படுத்துகிறதுன்றதை பொறுத்து தான் கனமழையா அதிக கனமழையா அப்படிங்கிறது தெரியும். என்செம்பிள்ஸ் பொறுத்தவரையிலும் கனமழை முதல் அதிக கனமழை சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த தொகுப்பில் உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கோம், உண்மையான விளக்கங்களை கொடுத்துருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கு, விவசாய மருமகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லை, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.